பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க உங்க கவலைகளை, உங்க பிரச்சனைகளோ, உங்க பாரங்களை சுமக்கிறதுக்கு நான் இருக்கேன்ப்பா, என்கிட்ட சொல்லுமா, நீ கவலைப்படாதமா, நீ ஏமா நினைச்சு அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு நீங்க ரகசியமா அழுவுறீங்க, யாருக்கும் தெரியாம நீங்க அழுதுகிட்டு கவலைப்பட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. கவலைப்பட்டா சரீரத்தில் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியுமா? ஏசப்பா தானே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்ட பாரம் சொல்லி என்னிடத்தில் வாருங்கள், ஏசப்பா கிட்ட வந்தா எல்லாத்தையும் மாத்துவாருங்க. இந்த வசனத்திலே போட்டப்பட்டிருக்கல, அவர் உங்களை விசாரிக்கிறாரு, அதனால உங்க கவலைகளை அவர்கிட்ட கொடுத்துருங்கன்ட்டு. ஏசப்பா ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்காருங்க. நமக்காக சிலுவையில மறிச்சு ரத்தம் சிந்தி நம்மள பாவத்திலேருந்து மீட்டெடுத்த தெய்வம் இன்னைக்கும் சொல்லுது, உங்க பிரச்சனையோ, உங்க பாரத்தை, உங்க கஷ்டத்தை சுமக்கிறதுக்கு நான் இருக்கேன். கடன் பிரச்சனையை பார்த்து ரொம்ப பயப்படுறேன், உனக்கு குழந்தை பிறகு ரொம்ப பயப்படுறேன், உங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கு, அது நடக்க மாட்டேன்னு கவலைப்பட்டு பயந்துகிட்டே இருக்க, வேலை இல்லைன்னு பயப்படுற, குடும்ப சூழ்நிலையை பார்த்து பயப்படுற, உலக மனிதர்களை பார்த்து பயப்படுற, எதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இனிமே பயப்படாதே, நீ வெட்கப்படுதலன்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. உங்க கவலைகளை எல்லாத்தையும் ஏசப்பா போக போறாங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.